ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆட்டோ இல்லாத ஒரு பேசஞ்சர் ஆட்டோ இல்லை ஒரு தோஸ்த் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப், இதுக்கான கூடிய ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் நான் என்னென்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸோ இதில் எப்படி நான் ரிசல்ட் எடுத்திருக்கிறேன், அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு 1313 கேபினெட்டில் செஞ்சுருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இது நீங்கள் டேஷ்போர்டில் டைரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்ன கேட்டாங்கன்னா, சார் எனக்கு டேஷ்போர்ட்லேயே இருக்க மாதிரி தான் வேணும், ஸோ எனக்கு பெரிய ஆம்பிளிஃபையர் எதுவும் வேண்டான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே நம்ம கேட்டுக்கிட்டோம். ஆல்ரெடி அவங்க வண்டியில் ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சுருந்தாங்க, ஸோ அது போயிடுச்சு, அதனால தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக செஞ்சு கொடுத்த ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க போல. கேட்டுட்டு தான் நமக்கு இன்னொரு ஆட்டோ மூலயமா தான் நமக்கு ஆர்டர் வந்தது இது. ஸோ அவர் நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கீங்க சொல்லி டீட்டெயில் நம்ம கேட்கும்போது JBL 1500 வச்சுருக்கேன் அப்படி சப்வூஃபருக்கு. அப்புறம் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஓகேண்ணா அப்படி, இல்லை அதுவும் புதுசு போடலான்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படி. ஸோ அதெல்லாம் நம்ம புதுசாகவே வாங்கிட்டோம். அது நான் உங்களுக்கு வீடியோ ஃபைனல் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 4440 உடைய ஒரிஜினல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் ஐசி மார்க்கெட்டில் இப்போ ரேட் ஜாஸ்தி. ஸோ ஒரிஜினல் ஐசியோட கிளாரிட்டி என்னான்னு அதை கேட்டவங்களுக்கு தெரியும், அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஆட்டோவுக்கு 4440 போதுமானது. நீங்கள் கரெக்டான ரிசல்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னா, 4440 ஒரு மாதிரி கரகரன்னு பாடுது, பேஸ் வச்சா நம்மளுக்கு ஒரு மாதிரி அணத்திட்டு பாடுது, ஒரு தெளிவெல்லாம் பாடுது, ட்ரிபிள் சரன்னு வருது அப்படின்ட்டு நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க மற்ற இடத்துல செஞ்சதை. ஸோ இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஃபீட்பேக்கில் ஒரு சில ஆல்டர்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்புட் செக்ஷனில் ஆல்டர் பண்ணியிருக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிளுக்கு ஒரு 2-3 ஆல்டர்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆம்போட இன்டீரியர் வியூ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்போட இன்டீரியர் வியூ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்டு தான். அதை வாங்கி அதில் இருக்க ஐசியை, சைனா ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரிஜினல் ஐசி இதில் போட்டுப்பேன். ஸோ இதில் நான் என்னென்ன ஆல்டர்லாம் பண்ணேன்னா, ட்ரிபிளுக்கு இந்த இடத்துல பிஎஃப் வரும். ஸோ இந்த பிஎஃப்லாம் நான் என்னோடய டெஸ்ட்டுக்காக நான் மாற்றிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் எந்தெந்த பிஎஃப்லாம் போடலான்னா, 222 போடலாம், 2K7 போடலாம், 332 போடலாம், அப்புறம் 333 போடலாம். இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ட்ரிபிள் உங்களுக்கு வேறு மாதிரி வரும். 3K3 போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபுல் வால்யூம் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த கரகரப்பு அதெல்லாம் இல்லாமல் ஆடியோ தெளிவாக வேணும்னா இந்த இடத்துல இன்புட் ரெசிஸ்டன்ஸ்லாம் அவங்க 2K2 போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு இதில் இந்த ப்ரீவியஸ் வேல்யூ காட்டுறேங்க. ஸோ இந்த 2K2 தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு 18K வரைக்கும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன், காட்டுறாருங்க. இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள். நான் 15K போட்டிருக்கிறேன். நீங்கள் 18K வரைக்கும் போடலாம். 18K போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆம்பில் வெறும் ஒரு USB, அதுக்கான 5 வோல்ட்டு, அப்புறம் சப்வூஃபர் அவுட்டுக்கான ஒரு ப்ரீ அவுட் மட்டும் தான் இதில் இருக்கும். ரிமைனிங் சப்வூஃபருக்கான ஆம்ப் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன ஆல்டர் பண்ணால் நீங்கள் ஆடியோ ரொம்ப தெளிவாக எடுக்கலாம். இந்த இடத்துல இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 2K2 போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை எடுத்துகிட்டு 3K3 போடலாம், 4K7 போடலாம், அல்லது 10K வரைக்கும் போடலாம். போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ உடையாது, உங்களுக்கு நல்லா தெளிவாக போடும். இந்த இடத்துலையும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ தெளிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஆடியோ உடையிறதும் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. நீங்கள் அந்த இடத்துலையும் நீங்கள் again ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எமிட்டர், டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் பார்த்தீங்கன்னா அது கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, டேரக்ட் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரவுண்டை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு 1K ரெசிஸ்டன்ஸோ இல்லை 560 ஓமோ இல்லை 880 ஓம்ஸோ நீங்கள் போடும்போது உங்களுக்கு கெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஆடியோ உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்ட் போடுறேன் கேளுங்க.
USB driver mode. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ட்ரிபிள் நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். பேஸ் வந்து ஒரு மீடியமாக வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பேஸ் எடுத்தாலும் இதில் உங்களுக்கு உடையாது. வால்யூம் ஏற்ற ஏற்ற ஸோ உங்களுக்கு வால்யூம் ஏற்ற ஏற்ற பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் உங்களுக்கு வால்யூம் 4440 பொறுத்தவரை உங்களோட உடைய தான் செய்யும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்புட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆடியோட கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சப்வூஃபர் ஆம்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்வூஃபர் ஆம்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு மகாராஜா 450 யூஸ் பண்ணியிருக்கோம். கிங்ஸில் 12 to 36 வோல்ட் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் ப்ரீ போர்டு பார்த்தீங்கன்னா சக்தி கம்பெனியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லாங் பேஸ் வரத்துக்காக ஒரு சின்ன சின்ன ஆல்டர்லாம் பண்ணியிருக்கோம். பிஎஃப் ஃபைலையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபீட்பேக்லையும் பண்ணியிருக்கோம். மகாராஜா 450 ஃபீட்பேக்கில் ஒரு சின்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இது ஏன் வீடியோ அட்டாச் பண்ணனா, கஸ்டமர் வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. சொன்ன டைம் முன்னாடியே வந்துட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்க டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் உங்களுக்கு பிக்காக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்ட்லேயே உங்களுக்கு எக்கோ மாதிரி இல்லை அல்லது சரவுண்ட் வாய்ஸ் மாதிரி வேணும்னா இதில் எமிட்டரை டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 47K போடலாம். ஒரு அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா 50K 57K போடலாம். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது ஒரு லைட் சரவுண்டு மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுக்கு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.